Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra exercise 2.2 fourth sum. Solve 2x plus 1 modulus x plus 1 minus 6 less than or equal to minus 7 and graph the solution set in a number line. So இதை solve பண்ண சொல்லி number line plot பண்ண சொல்லிக்கிறாங்க. So இதை எப்படி solve பண்ணணும்னா 2x plus 1 modulus x plus 1 minus 6 7. So 6 இந்த பக்கம் கொண்டு போங்க ஃபர்ஸ்ட். அப்படினா மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆ மாறிடும். ஸோ சிம்பிள் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும், ஒரு சில விஷயங்களில் சேஞ்ச் ஆகும். ஸோ 7 + 6 13 வருதா? இப்போ அது 2 அந்த பக்கம் விட்டு வைங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 13/2 வரும். இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 கொண்டு வந்தாச்சா? இப்போ இதுக்கு ஆக்சுவலாக மாடலஸ் இருக்கும்போது நீங்கள் நம்பருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த மாதிரி வரும். இதோடைய ஆப்போசிட் நம்பர். ஸோ இந்த மாதிரி கிரேட்டர் தான் நல்லது, இது ஈக்குவல் டு கிரேட்டர் தான் நல்லது, லெஸ் தான் இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணணும். இது ஈக்குவல் டு இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து -13/2. ஸோ இதோட ஆப்போசிட் நம்பர் என்ன செய்யணும்? இங்கே போடணும். ஈக்குவல் டு இருந்துச்சா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இந்த ஆக்சுவலாக இந்த +1 இந்த மைனஸ் வந்து சைடு கொண்டு வரணும் தானே. ஸோ -2 இந்த சைடு -1 அந்த சைடு கொண்டு வரும்போது +1 இருக்குது -1 வந்துடும். x + x மட்டும் இருக்கும். சரி 13/2 -1. ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கோங்க. -13 இந்த சைடு இதே இந்த சைடு எடுத்துருங்க. ஸோ -2/2ன்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, +13 -2/2ன்னு இருக்கும். -15/2 இருக்குது, எக்ஸு 11/2 இருக்குது. ஸோ இதே என்னது உங்கள் சொல்யூஷன். இதை நீங்கள் எப்படி போட்டுக்கலாம்? ஏன்னா இது இடையில தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ -15/2லேருந்து 11/2 தான் இதோடைய சொல்யூஷன்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த -6 கொண்டு போங்க, 2 கொண்டு சால்வ் பண்ணிக்கிட்டு 2 கொண்டு போய் டிவைட் பண்ணிச்சேன்னா நீங்கள் மாடலஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா மாடலஸ் கான்செப்ட் தெரியும். 13/2. ஸோ அதோடைய ஆப்போசிட் நம்பர் இதுக்கு ஒரு சின்னதான்னு சொல்லிட்டு நம்ம போடணும். இதோடைய சின்னது x + 1 சின்னன்னு சொல்லிட்டு போடணும். அது 1 2 பக்கம் கொண்டு போய் சால்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரணும். ஆன்சர் கொண்டு வந்த பிறகு நம்பர் லைனில் போடணும். ஸோ நம்பர் லைனில் போடுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்கே -∞, இங்கே +∞. இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குதுன்னா -15/2 இருக்குது, இங்கே 11/2 இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னா ஆக்சுவலாக அது நம்பரில் பாருங்கள். எக்ஸ் வந்து -15/2 பெருசு, -15/2 பெருசு, -15/2 எக்ஸ் பெருசுன்னு சொன்னாச்சுன்னா இடையில தான் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வரும் சொல்யூஷன். ஸோ இதை 1 வச்சு கண்டுபிடிச்சாலே போதும். 11/2 தான் பாருங்களேன், 11/2 எக்ஸ் சின்னது எழுதிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல தானே இன்டர்வல் வரும். ஸோ இப்படி நீங்கள் பிளாட் பண்ணிடலாம். ஸோ நம்ம நம்பர் லைன்லேயே பிளாட் பண்ணிட்டோம், சம்மை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.